ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீகாஸ் vlogs. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆகுது உங்ககிட்டலாம் பேசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி குட் மார்னிங் டு ஆல். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தூத்துக்குடியில் அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம். ஏர்லி மார்னிங்கே நம்ம இப்போ ஒரு ட்ரிப்பு போக தான் கிளம்பிகிட்ருக்குறோம். ஸோ அதை தான் பசங்க எல்லோரும் காஃபி குடிச்சிட்ருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 4:20 ஆகுது. ஆக்சுவலி வெக்கேஷன் போனப்போ சின்னதாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ண பிளேஸ் தான் இது. இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வாங்க எங்கள் கூட ட்ரிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போகக்கூடிய பிளேஸ் வந்து தூத்துக்குடியிலேருந்து 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் ஊருக்கு வந்து 10 டேஸ்க்கு மேலே ஆகுது. ஆனால் ஒரு பொட்டு மழை இல்லை. இன்றைக்கி கரெக்டாக கிளம்பவுமே நல்ல மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போக போக எப்படி இருக்குன்றது தெரியல. ட்ராவல் பண்ணால் தான் தெரியும். கமான் கைஸ், போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மேக்ஸிமம் நம்ம வந்த பாதை எல்லாமே இதே மாதிரி லைட்டாக மழை தூறிட்டே தான் இருக்குது. ஆனால் இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்த இடம் எல்லாமே சடனாக இன்றைக்கி மழை தூறுது அப்படிங்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய திரு உத்திரகோசமங்கைக்கு தான் போயிட்டுருக்குறோம். இங்கே உள்ள சிவன் கோவில் தான் உலகத்திலேயே ஃபஸ்ட்டு வந்த சிவன் கோவில்னு சொல்லப்படுது. இந்த கோவிலை பற்றின நிறைய டீட்டெயில்ஸு எனக்கு க்யூரியாசிட்டி வர வச்சுது. பேசிக்காகவே இங்கே உள்ள என்ட்ராகுமே ஃபுல் க்ரீனிஷு தண்ணி அந்த மாதிரி தான் இருந்தது இந்த ஊரே. உள்ளே என்ட்ராகும்போதே நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் இருந்தது. இதுதான் கோவிலோடைய வெளிப்பிரகாரம். இந்த கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய சிவன் வந்து சுயம்புவாக தோன்றினதாக சொல்லப்படுது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்ற அந்த லைனுக்கு சொந்தக்காரர் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவன் தான். இங்கே இருக்கக்கூடிய சுவாமி பேர் திரு மங்களநாதர், அம்பாள் பேர் மங்களேஸ்வரி. ரீசெண்டாக இப்போ தான் கும்பாபிஷேகம் ஆகிருக்கு. அதனால தான் கோபுரம்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. கைஸ், இந்த கோவிலில் மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் இங்குள்ள நடராஜர். இந்த நடராஜர் வந்து ஃபுல்லாகவே மரகத கல்லால் ஆனவர். புராண காலத்தில் மண்டோதரி வந்து ராவணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தவம் இருந்த கோவிலும் இதுதான் சொல்கிறாங்க. இந்த நடராஜர் பற்றி சொல்லணுன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. அவர் வந்து ஃபுல்லாகவே மரகத கல்லால் ஆனவர். இப்போது ரீசண்டாக கும்பாபிஷேகம் ஆச்சுன்னு சொன்னல கைஸ், இதில் வந்து திருவாசகம் முற்றுதல் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து யாகசாலை அமைச்சிருக்கக்கூடிய இடம். அப்புறம் ரொம்ப பழமையான இழந்த மரம், இது 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரம்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்குள்ள கோவிலுக்குள்ள குளம், அப்புறம் இது கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய சில பெயிண்டிங்ஸு அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. இந்த நடராஜர் வந்து வருஷத்தில் எல்லா நாளும் சந்தனக்காப்பால் தான் அலங்காரம் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு மட்டும்தான் அவரோட சந்தனக்காப்பு கலைக்கப்பட்டு அந்த மரகத திருமேனியை நம்மளால் பார்க்க முடியும். மரகத நடராஜரை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் 4 மணி நேரம் ஆகுமா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அன்னைக்கு ஒரு நாள் வெளியே வர்றதுக்கு. திருவாசகம் முற்றுதல் அப்படின்றதுனால சிவகான வாத்தியங்கள்லாம் வாசிச்சுட்ருக்காங்க. நடராஜருடைய ஹைலைட்டே என்ன அப்படின்னா நல்ல சிரிச்ச முகத்தோட காட்சியளிக்கிறாரு. அதை பார்க்கறதுக்கே நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலாக இருக்குது. நடராஜர் இங்கே தான் பார்வதிக்காக அறைக்குள்ளே ஆடியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்தில் வெளியே ஆடியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்போ நாங்கள் பார்த்தப்பவும் சந்தனக்காப்பு தான் சாத்தியிருந்தது. ஆனால் என்ன ஒரு ஸ்மைலி ஃபேஸ், பார்க்கவே அப்பா அவ்வளோ அழகாக இருந்தது. இன்னும் எனக்கு அப்படியே அந்த நடராஜர் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாருன்னா பார்த்துக்கோங்க. நாங்கள் அதை முடிச்சுட்டு அப்படியே பிள்ளையார்பட்டி வந்துட்டோம். ஸோ இங்கேயுமே லைட்டாக தூறல் போட தான் செஞ்சுருக்கு. கைஸ், உங்களில் யாருக்கு சிவன் ரொம்ப பிடிக்குமோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் அது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான vlogs வரும், ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ வரும். ஸோ எதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற க்யூரியாசிட்டி எனக்குள்ளே எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இன்றைக்கி போன இடம் தான் திரு உத்திரகோசமங்கை. கோவிலோட விஷுவல் பார்க்கவும் ஹிஸ்ட்ரி கேட்கவும் 100% எனக்கு ஃபுல்ஃபில் ஆச்சு. இதை மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.